சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க அங்க பாருங்க, ஈஸ்வரி வரா. அவ வந்து கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரி சரி வரட்டும். சக்தி சார், துர்கா மேடம், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வா ஈஸ்வரி, நாங்க உன்னையும் அபியும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அபிக்கு கையில மெகந்தி எல்லாம் போடணும்ல, இல்ல துர்கா? ஆமாங்க. வா வா அபி, வா வா உள்ள போல வா. குடுமா இந்தாங்க. இந்தாங்க, மாலையில இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு. எல்லாமே இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. சரிங்க. நல்லா இருக்கேன். பேசிட்டு இருங்க. ஓ சரி சரி, உட்காருங்க. சித்தி, அத்தை, வாங்க மாப்ள, ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்படி இருக்கேன்? நீதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க அழகு. மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் இருக்கட்டும், எங்க அசல் மாப்பிள்ளை ரெடியா இல்லையா? ரெடி ஆயிட்டே இருக்கா. எது, இன்னும் ரெடி ஆகலையா அவன்? நானே ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன பண்றான் அவன்? கூட்டிட்டு வர கிளம்பிட்டாரு. என்ன சித்தப்பு, நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கீங்க. ஆமா, கதிர் ரெடி ஆயிட்டானா இல்லையா? ரெடி ஆயிட்டே இருக்கா ஆளு. என்னது, ரெடி ஆகிட்டே இருக்கானா? நீயும் சித்தியும் ஒரே மாதிரி இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன, பொண்ணே ரெடி ஆகி வந்துரும் போல இருக்க. இவன் என்னடானா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கானா? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் அவன் ரூமுக்குள்ள போய் அவனை ரெடி பண்ணாம வெளியில நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் தான் அவனே ரெடி ஆயிக்கிறேன்னு சொன்ன அழகு. இல்ல பாசே, சித்தம் போய் சொல்றாரு. கதிர் எங்களை வெளியே நிக்க வச்சுட்டு 1 மணி நேரமா யாருக்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன சித்தப்பு இது? கதிர் அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? 1 மணி நேரமா உங்களை வெளியே நிக்க வச்சுட்டு அப்படி அவன் யாருக்கிட்ட தான் போன் பேசிக்கிட்டு இருக்கான்? ஒண்ணு இல்ல அழகு, திடீர்னு அவனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டோம்ல, அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையும் கூப்பிட முடியல. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போன்ல சண்டை போடுறாங்க. அதனால சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அழகு. அது சரி, அவன் கூட்டாளிகளோட பேசணுங்கிறதுக்காக ஒன்னையும் தீக்கச்சியும் ஏன் வெளியில நிக்க வைக்கணும்? அவன் மனசுல அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? டேய் தள்ளுறாங்க. டேய் கதிரே, டேய் கதிரே, என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? ப்ரோ ரெடி ஆயிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏண்டா, சித்தப்பையும் தீக்குச்சியும் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு அப்படி எந்த கூட்டாளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ப்ரோ, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ப்ரோ. டேய் இங்க வர்றா, சீக்கிரமா வாடா. சரிங்க ப்ரோ. என்னத்த சரி ப்ரோ, இவனும் ப்ரோ. சித்தப்பு, சொல்லு அழகு. இவனை நம்பி நான் அபிகிட்ட பேசி அந்த பிள்ளைய சம்மதிக்க வச்சிருக்கேன். உனக்கே இதெல்லாம் நல்லா தெரியும் சித்தப்பு. ஈஸ்வரிக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. முதல் தடவையா அவ பேச்ச மீறி இதை பண்றேன். தயவு செஞ்சு இதுல எந்த குழப்பமும் வந்துடாம பாத்துக்க சித்தப்பு. அழகு, நீ பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கதிரு இந்நேரத்துக்கு ரெடி ஆயிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவனை ரெடியாக விடாம போனை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நானே அவனுங்க கிட்ட போன்ல பேசினேன். அப்படி இருந்தும் சமாதானமாகாம கதிர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கானுங்க. சரி சித்தப்பு, என்னமோ நீ சொல்ற, ஆனா எல்லாம் உன் பொறுப்பு தான். இங்க பாரு, சீக்கிரமா அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. அவன் பாட்டுக்கு மறுபடியும் போன் எடுத்து காதுல வச்சுட்டு உட்காந்துட போறான். இல்ல அழகு, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் சீக்கிரமா ரெடியாக சொல்றேன். நீ கொஞ்சம் பாத்துக்க அழகு, நான் இதோ இப்போ வந்துடுறேன். நான் இங்க இருந்து பாத்துக்கவா? அப்ப மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? இவன் இருக்கானே இவன். டேய், அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வாடா. பாசே, என்னடா? என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது. உன் மனசுல ஒண்ணுதான் தோணுது. என் மனசுக்குள்ள 1000 லட்சம் கோடின்னு என்னென்னமோ தோணுது. சும்மா எதையா பேசிக்கிட்டு இருக்காத. பாசே, என்னடா? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. அபி கல்யாண விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது. என்னடா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? தீக்குச்சின்னு பேரை வச்சுக்கிட்டு என்கிட்டயும் பத்த வைக்கிற வேலையை காமிக்கிற போட்டேன்னு வையும். என்ன பாஸ் இப்படி கேக்குற? அபி நம்ம அபி பாஸ், அது விஷயத்துல நான் பத்த வைக்கிற வேலை பாப்பனா?
அபி மேல உள்ள அக்கறையில தானே பாஸ் பேசிட்டு இருக்கேன். ஆமா பாஸ், நீ எப்பயுமே அண்ணி பேச்சு தானே கேட்ப. அண்ணி போட்ட கோட்டை நீ தாண்டவ மாட்டல. இப்ப என்னாச்சு உனக்கு? அபி கல்யாண விஷயத்துல மட்டும் நீயே உன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்க? டேய் தீக்குச்சி, நான் அபிக்கு நல்லது நினைச்சதுனால தான்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பாஸ் சொல்ற? ஆமாண்டா, நான் ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கதிரும் அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அபியும் சந்தோஷமா நம்ம வீட்லயே நம்ம கூட இருப்பாள்லடா. அது மட்டும் இல்லாம கதிரும் அபி மேல உசரியே வச்சிருக்கான். அபியை கல்யாணம் பண்ணி வைக்கலனா நான் செத்து போயிருவேன்னு கதிரி என்கிட்ட சொன்னான்டா. அதனால அவன் அபியோட வாழணும், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றவன் கண்டிப்பா அபியை நல்லா பார்த்துப்பான்லடா. இங்க பாரு, ஒரு குறையும் இல்லாம அபிய கதிர் நல்லா வாழ வைப்பான்டா தீக்குச்சி. என்னடா என்னைய மேலே இங்கேயும் ஒரு மாதிரி கேவலமா பாக்குற மாதிரி இருக்கு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல பாஸ், நீ சொல்றது ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் ஏன் என்ன அப்படி ஏற இறங்க பாத்துக்கிட்டு இருக்க? என் பார்வை அப்படிதானே பாஸ். என்னென்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். உன் பங்குக்கு நீ எதுவும் குட்டையை குழப்பி விடாம இருந்தா சரி, அது போதும் எனக்கு. சரியா? என்ன பாஸ் எப்படி சொல்ற? டேய், என்ன பாஸ் என்ன பாஸ்ன்னுக்கிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. சீக்கிரம் இவனை ரெடி பண்ணி கூட்டு வாடா. என்ன மங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? பாலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அண்ணி. எல்லாமே ரெடியா தானே இருக்கு? எல்லாமே ரெடி, கவலையே படாதீங்க. அம்மா, ஆ, அழகு, என்னடா கதிர் ரெடி ஆயிட்டானா? நான் இப்பதாம்மா பாத்துட்டு வந்தேன், அவன் ரெடி ஆகிருக்காமா. டேய், ஆம்பளை பையன் என்னடா இவ்வளவு நேரம் ரெடி ஆகுறான்? முதல்ல போய் அவனை சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. அபி ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. போ, 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 போ. வாங்க, 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 வாங்க. நிக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? அபியக்கா, இன்னைக்கு நீங்க சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் சொன்ன உடனே நீங்க அழகாயிட்டீங்க. இதுக்கு முன்னால அழகா இல்லையான்னு கேக்குறீங்களா? நான் உங்களை அப்படி சொல்லுவேனா? எப்பவும் நீங்க அழகுதான். இன்னைக்கு அந்த அழகு எக்ஸ்ட்ராவா இருக்கு. தம்பி, நீ பொழைச்சுக்கோடா தம்பி. சரி, அலங்காரம்லாம் முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கீழே போயிருங்க, நான் அபியை கூட்டிட்டு வரேன். சரிக்கா. அபிமா, அபி, நான் திரும்ப திரும்ப கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் கதிர்க்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது.